ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாள் கழித்து ஒரு ரெசிபி போடுறோம். அப்பளா துவையல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்க்ரீடியன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு கடாயில் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அது நல்லா காஞ்சதும் ஒரு 4லேருந்து 5 காஞ்ச மிளகா அதை போட்டு நல்லா வறுத்துக்கிறோம். இதில் எல்லாமே ஓரளவு நல்லா வறுத்துட்டு பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா அப்பளம் கூட பொரிச்ச அப்பளம் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் பொரிக்கிறத நான் காட்டல. இப்போ இது ஃபஸ்ட்டு வரமிளகா வறுத்ததை எடுத்து வச்சுக்கிறோம். அப்புறம் அதே எண்ணெயிலே ஒரு 4 பல் பூண்டு போட்டு ஒரு 15லேருந்து 20 ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் வச்சுக்கோங்களேன். அதை ஷேலட்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். இந்த வதங்கிறது ஒரு 50லேருந்து 60% நல்லா வதங்கியிருக்கணும். அப்போ தான் இந்த அப்பள துவையல் நல்லாயிருக்கும். நல்ல பதமாக வதக்கணும். அதே சமயத்தில் வெங்காயம் கருகக்கூடாது. இப்போது ஒரு கைப்பிடி புதினா போட்டு அதையும் நல்லா வதக்குறோம். அந்த புதினா இலைகள் நல்லா சுருண்டுக்கணும். அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு, கல்லுப்பு போடுங்க. அதுதான் நல்லாயிருக்கும். அதுதான் உடம்புக்கு நல்லது. இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கடைசியாக என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை போடுறோம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டால் போதும். இது நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். இது எங்கள் வீட்டு மருமக பண்ண டிஷ்ஷு. எப்போவுமே அம்மா செய்வாங்க. அவங்க செஞ்சுருக்காங்க. கருவேப்பிலை போடுறோம், புளி போடுறோம், ஒரு சின்ன எலுமிச்சங்க அளவு. இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாம் போடுறோம். கருவேப்பிலை, புளி, ஒரு கப்பு துருவின தேங்காய், இதை போட்டு நல்லா கலந்து விட்டு ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வரமிளகாவை போட்டுக்கோங்க. அப்புறமா நம்ம மற்ற ஐட்டம்ஸ் வதக்கினோம் இல்லையா, அதை போட்டுட்டு இதை நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க. இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். துவையல் மாதிரி சாப்பாட்லேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். நல்லா நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லா அம்சமாக இருக்கும். இதை அரைச்சப்புறம் பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்க்க உங்களுக்கு தேங்காய் துவையல் மாதிரியே இருக்கும். கடைசியாக பாருங்கள், இந்த பொரிச்ச அப்பளத்தை நல்லா உதிர்த்து போடுறோம். இதில் போட்டுட்டு அரைச்சோன்னா சுவையான அப்பள துவையல் ரெடி. இதுக்கு தேவையான தண்ணி ரொம்ப ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கோங்க. சுவையான அப்பள துவையல் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.